வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்தத்தால் கடலூர் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக பல மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை முதலே கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து, குறிப்பாக சிதம்பரம், கடலூர், பண்ருட்டி, விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மிதமான மழையானது பெய்து வருகிறது. இது தாழ்வான பகுதிகளில், தாழ்வான சாலைகளிலும் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வானிலை மையம் அறிவித்ததுபடி மழை பெய்வதால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை எடுத்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் யாரும் அந்த மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் சொல்லிட்டு மீன்வளத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழையானது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை, காட்டுமன்னார்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும் சொல்லிட்டு வானிலை மையம் அறிவித்ததுனால அந்த பகுதிகள் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.